வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. கிட்டத்தட்ட 3 மாசம் ஆச்சு நான் உங்கள சந்திச்சு. சர்ஜரினால ஏற்பட்ட அந்த முகவீக்கம், ரத்தக்கட்டு அது எல்லாமே குறைஞ்சிச்சு. பட் இந்த ஸ்கார் குறையறதுக்கு 5 வருடங்கள் இல்ல 3 வருடங்களுக்கு மேல ஆகலாம். அத பத்தி நம்மளுக்கு கவல இல்ல. நம்ம வாரத்துக்கு ஒரு 3 வீடியோவாவது இனிமே போடலாம் தொடர்ந்து சொல்லி ஆரம்பிச்சுக்கோம். சரி, முதல் வீடியோ யாருக்காக, இல்ல எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கேமு, யாரு விளையாடுறா அப்படின்னு கொஞ்சம் கூட புரிதலே இல்லாம குறுக்கா மறுக்கா அறிக்கைய விட்டுட்டு ஆன்லைனு, ஆடியோ, வீடியோன்னு டெலிவரி பண்ணிட்டு இருக்கிற விஜய்க்கான வீடியோ தான் இது. அலைஞ்சு திரிஞ்சு சென்னை வெயில்ல டிராபிக்ல மாட்டி ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு ஒண்ணு அறிவிச்சா கூட 3 நிமிஷத்துக்கு மேல விஜய் பேச மாட்டார். ஆனா 6 முறை வீட்டுல உட்காந்து பேசுறதுனால நிறைய டைம் சேவ் ஆகுது போல. 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோ போடுறாரு. எஸ்ஐஆர் விழிப்புணர்வு வீடியோன்னு ஒண்ணு போட்டிருக்காருங்க. 9 நிமிஷம் பேசியிருக்காரு. சரி, 9 நிமிஷம் பேசியிருக்கிறாரு. பிஜேபி எதிர்த்து கேட்டிருக்கிறாரா? ஏன்னா இது எஸ்ஐஆர். மோடி அவர்களை சட்டையை பிடிச்சு கேட்டிருக்கிறாரா? அமித்ஷா அவர்களை சட்டையை பிடிச்சு இழுத்து கேட்டிருக்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. முழுக்க முழுக்க பால யார் பக்கம் உருட்டி விட்டுருக்காருன்னா திமுக 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 அப்படின்னு உருட்டி விட்டுருக்காரு. பீகார்ல பல லட்சம் ஓட்டுகள் பறிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து மார்ச் மாசத்துல இருந்து பேசிட்டு இருக்கிற கட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவும் விசிகவும் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இதர கட்சிகள் லெப்ட் ஐடியாலஜிஸ் பேசுறவங்க எல்லாருமே தொடர்ந்து பேசினாலும் இதை எல்லா மேடைகளும், ஏன் திருமானா அவருடைய பிறந்த நாள் மேடையில கூட கடைசி அவருடைய லாங் ஸ்பீச்ல இதை பத்தி பேசியிருப்பாரு, விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருப்பாரு. அப்பெல்லாம் வாய் திறக்காதவங்க இன்னைக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்க ஆரம்பிச்சோடனே இதை எப்படி நேக்கா திமுக பக்கம் திருப்பி விடலாம் அப்படின்னு பிஜேபி கொடுத்த நரேஷனை தான் இவர் பேசிட்டு இருக்கிறார் விஜய். இந்தியா கூட்டணி ஆதரவாளர்களா இருக்கட்டும், இல்லைன்னா இடதுசாரி ஆதரவாளர்களா இருக்கட்டும், எல்லாருமே போன மார்ச் மாசத்துல இருந்தே தொடர்ந்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. சரி, திடீர்னு விஜய் அவர்கள் பேசுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்குறாங்க அதனால இப்ப பேசுறாருங்க, ஒரு வருஷமா பேசாட்டினாலும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. இன்னொரு பக்கம் நீங்க சோசியல் மீடியால ஆக்டிவா இருந்தா கவனிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. என்ன அப்படின்னா, அதிமுக காரங்களே நிறைய பேர் என்ன எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னா, எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும், அதாவது எஸ்ஐஆர் மட்டும் இல்ல, எலெக்ஷன் வந்துட்டேன்னா திமுக காரங்க இறங்கி தீயா வேலை செய்யறாங்க, அப்படி அதிமுக காரன் எவனும் வேலை செய்யல அப்படிங்கறத அவங்க தொடர்ந்து எழுதுறாங்க. அதிமுக தான் எஸ்ஐஆர் வேணும்னு சொல்லுச்சு. ஆனா எங்கேயாவது அதிமுக காரன் ஃபீல்டுல இறங்கி எஸ்ஐஆர் ஃபார்ம் இதுதாங்க, இப்படிதான் ஃபில் பண்ணணும் அப்படின்னும், இல்ல எஸ்ஐஆர் ஃபார்ம் ஒவ்வொரு நபர்களிடையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னும் வேலை செய்யறாங்க அப்படின்னா வேலை செய்யல அப்படிங்கறத பதிவு பண்றாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு சில சங்கிகளே இதை பதிவு பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான செய்திகள் விஜய் அவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். அதனாலதான் எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்கும் போது எப்படியாவது நல்ல பேர் சம்பாரிச்சிட்டு இருக்க திமுக மேல இந்த பழியை உருட்டி விடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா விஜய் யாரை குறை சொல்லணும்? பிஜேபியை சொல்லணும். ஆனா அவர் யார சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா திமுகவை பத்தி. அதுவும் ஒவ்வொரு விஷயமும் பேசும்போது நான் கேள்விப்பட்டேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்றாரு தவிர எங்கேயுமே நான் பார்த்தேன், நான் படிச்சேன் அப்படிங்கிற வார்த்தை விஜயோட வாயில இருந்து வரதில்ல. அவருக்கு பார்க்கவோ படிக்கிறதுக்கோ நேரமும் இல்ல. அவர் முதல்ல 4 மணி நேரம் தான் முழிச்சே இருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். சரி, அது இருக்கட்டும். ஏன் நான் இதை சொல்றேன், ஏன் பார்க்கல படிக்கல அப்படின்னா, கரண்டா வந்துட்டு இருக்க நியூஸ் பேப்பரை படிச்சிருந்தாலோ இல்லாட்டினா வைரல் ஆயிட்டு இருக்கிற வீடியோவை பார்த்திருந்தாலோ இது தெரிஞ்சிருக்கும். பீகார்ல இந்த எஸ்ஐஆர் குறிஞ்சு கேஸ் ப்ரோக்ரஸ்ல இருக்கு. அந்த கேஸ்ல வாதாடுற நபர் என்ன சொல்றாருன்னா, அதாவது எலெக்ஷன் கமிஷனோட கோமாளித்தனம் இல்ல பிஜேபி அவரோட அக்கிரமம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வைக்கிற ஸ்டாட்டஸ் கிட்டத்தட்ட 2,40,000 நபர்கள் அப்ளிகன்ட் மேல ஒரு சில நபர்கள் அப்ஜெக்ஷன் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு உரிமை கொடுக்க கூடாது, இவங்களுக்கு ஓட்டு உரிமை இல்ல, அவங்க தப்பா ஓட்டு போட்டுட்டு இருக்காங்கன்னு. எப்படி வேற ஒரு சிலர்களால 240 லட்சம் நபர்களுக்கு இவங்க ஓட்டு போடுறதுக்கு இவங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு இவங்களோட எலிஜிபிலிட்டியை அவங்க செலக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, பிஜேபியோ இல்ல பிஜேபியோட கைப்பார்வையாக இருக்கிற எலெக்ஷன் கமிஷனோ உட்கார்ந்து யாரெல்லாம் பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்கன்னு அவங்களுக்கு நினைக்கிறாங்களோ தோணுச்சோ அவங்கள எல்லாம் இல்ல, அந்த தொகுதி அப்படிப்பட்ட தொகுதியா இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஓட்டுக்களை இந்த மாதிரியான அப்ஜெக்ஷன் வந்திருக்கு, ஃபைல் ஆயிருக்குங்கிற நேம்ல அப்ஜெக்ஷன்ஸ் போட்டுட்டு இருந்திருக்காங்க, அப்படிதான் பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 1,40,000 அப்ளிகன்ட் அவங்களே சொல்லியிருக்காங்களாங்களா எங்களுக்கு ஓட்டு வேண்டாம் அப்படின்னு. அப்போ 1,40,000 பேர்கள் அவங்க சொல்லல, அவங்க பேர்ல இந்த மாதிரி திரித்து அப்ஜெக்ஷன்ஸ் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கறத அவர் சொல்ல வர்றாரு. அதுலயும் மிக முக்கியமா ஒரு சில சாம்பிள்ஸ் அவர் சொல்றாரு. இந்த 1,40,000 பேருக்கு ஓட்டு போச்சு இல்லையா, அதுல ஒரு சிலர் ஜூலை மாசம் எங்களுக்கு வேணும் ஓட்டு அப்படின்னு எஸ்ஐஆர் ஃபார்ம் சப்மிட் பண்ணவங்களா இருக்காங்க. அவங்களே இந்த அப்ஜெக்ஷன் லெட்டர்லயும் சைன் பண்ணி எங்களுக்கு ஓட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ஷன் பண்ணியதா குளறுபடிகள் இந்த மாதிரி நேம்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணியே ஒரு சாம்பிள்ஸோட சொல்றாரு. Would you believe it, my lord? Out of 2,42,000 people who have filed objections to someone's name,
1,41,000 had filed objections to their own name. Please remember, this person has filed an enumeration form in the month of July to say, please include my name in the electoral roll, and says, if I'm making a false statement, I'm liable to be punished. The same person next month files an application, not one or two. 1,40,000 people are filing applications to say, please remove my name from electoral rolls and punish me if I'm making a mistake. Not just that, my lord. 41 of them are saying, I am dead. Please don't laugh. 41 of them are saying, I am dead. Please remove my name. Election Commission has kindly removed 39 of them from the electoral rolls. இப்படிப்பட்ட முறைகேடான விஷயத்தை எஸ்ஐஆர் மூலமாக பிஜேபி செய்வதன் மூலமாக பிஜேபி தொடர்ந்து அந்த பிஜேபியோ இல்ல பிஜேபியோட என்டிஏ கூட்டணியோ அந்தந்த தொகுதிகளில் அந்தந்த மாநிலத்துல வெற்றி அடையணும் அப்படிங்கறதுக்காக அவங்க செஞ்சிட்டு இருக்கிற தில்லாலங்கடி வேலைய ஒரு தைரியம் இருக்கிறவனா இருந்திருந்தா அவனோட பேசின எஸ்ஐஆருக்காக போட்ட வீடியோல ஒரு இடத்துல கூட பிஜேபி மோடி அமித்ஷாங்கிற வார்த்தையே வரல. ஏன் மறைமுகமா திமுகவை எங்களை யார் எதிர்க்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு கூட திமுக வந்து சொல்லிடுறாரு. ஆனா பிஜேபிய மறைமுகமாக கூட ஒரு வார்த்தைக்கு கூட சொல்லல விஜய் தன்னோட வீடியோல ஒரு கேள்வியே சரியாதான் வைக்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, போன தடவை நாங்க ஓட்டு போட்டோம்ல, எங்களுக்கு எதுக்குடா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க, ஓட்டு இல்லாதவங்களுக்கும் இல்லாட்டினா நியூ ஓட்டர்ஸ்க்கு தானே வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லணும் அப்படின்ட்டு. ஆனா அவருக்கு ஒரு விஷயம் புரியல, அவர் தற்கொலைன்னு மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காரு. அதனாலதான் எஸ்ஐஆர், அதாவது ரிவிஷன் ரிவைஸ் அப்படிங்கிற பேர்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லைங்க அப்படிங்கிற பேர்ல பிஜேபி இந்த இதை கொண்டு வந்து ஓட்டை எப்பெல்லாம் பறிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ உங்க கேள்வி யாரை பார்த்திருக்கணும்? பிஜேபி பார்த்துதான் இருக்கணும். சரி, விவரமா கேட்டாலும் உங்களுடைய நோக்கம் திமுக மேல பழி போடுறது அப்படிங்கிற மாதிரி கடைசியில் அந்த வீடியோல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பிஎல்ஓ ஆபீசர்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவங்க ஃபார்ம் கொடுக்கலன்னா அவங்கள போன் பண்ணி கேளுங்க, அப்புறம் எங்களுக்கு வந்து முக்கியமா தாவேக்காக்கு யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்து வந்து இந்த ஃபார்ம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவரே சொல்றாரு ஆன்லைன்ல ஃபார்ம் இருக்குன்னு. ஆன்லைன்ல ஃபார்ம் இருக்கும்போது திமுக எதுக்குங்க உங்களுடைய ஃபார்ம்ஸ் உங்களுக்கு கையில கிடைக்க முடியாம பண்ணணும்? அதுலயும் நீங்க தாவேக்கா காரங்க என்ன துண்டு போட்டுட்டா போய் நிக்கிறீங்க, அவங்க வீடு வீடா வந்து கேட்க போறாங்க. இதுல மிக முக்கியமா உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அங்க ஆட்சியில உட்கார்ந்து இருக்கிறது திமுக. திமுக உட்கார்ந்து இருக்குங்கிறதுக்காக அங்க ஒர்க்குக்கு வரவங்க எல்லாருமே திமுக காரங்களா இருக்கணும், திமுக நியமிச்சவங்களா இருக்கணும் அவசியம் இல்ல. அது எலெக்ஷன் கமிஷன். அது உங்களுக்கு பிடிக்காத திமுக ஆட்சியில இருக்காங்கக்காக அவங்க நியமிக்கிற நபர்கள் அல்ல. அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயத்துல ஒரு பார்ட்டி மேல வந்து அபிப்பிராயமும் அபிமானமும் இருக்கலாம். ஆனா அவங்க ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா கவர்மெண்டோடைய நியமிக்கப்பட்ட நபர்களாதான் வேலை செய்வாங்க. அவங்களை நீங்க இழிவுபடுத்தும் விதமாக அவங்க ஃபார்ம் கொடுக்கலன்னா போன் பண்ணி கேளுங்க, போய் பேசுங்க அப்படின்னு சொல்றது தூண்டி விடுற மாதிரி இருக்கு. அங்க வேலைக்கு வரவங்க யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, விஓ ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண கிளர்க்ஸ், ஏன் டீச்சர்ஸ், இவங்க மாதிரியாக தான் நபர்கள் தான் வருவாங்க. அவங்க நடுநிலை மனதோட தான் வருவாங்க. அவங்க கிட்ட நீங்க என்ன சொல்றீங்க, முக்கியமா தாவேக்கா நபர்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது, அதனால நமக்கு யாரு பழி வாங்குறாங்கன்னு தெரியுது இல்ல அப்படிங்கிறீங்க. சரி, உங்களுக்கு தான் நீங்க தான் சொல்றீங்க ஆன்லைன்ல ஃபார்ம் இருக்குன்னு, அப்புறம் நாங்க தடுத்தாலும் நீங்க ஆன்லைன்ல ஃபார்ம் எடுத்துக்குவீங்கல்ல, அப்புறம் எதுக்கு யார் எடுக்க போறாங்க? ஆன்லைன்ல பின் பண்ணிக்கலாம்ல. இதுல என்னன்னா, அந்த கலவரம் தூண்டும் விதமாக இல்ல அடித்தடி தூண்டும் விதமாக அந்த அவங்களுக்கு அச்சுறுத்தும் விதமாக விஜய் பேசுற இந்த நரேஷன் அப்படிங்கிறது மிக ஆபத்தான நரேஷன். ஏன்னா அவங்க ஃபார்ம் எடுத்துட்டு வராங்க, தீர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பசங்க என்ன பண்ணுவானுங்க, அறிவுகட்ட பசங்க, ஆம்புலன்ஸ் ஃப்ரீயா வந்துச்சுன்னா ஆஸ்பத்திரில இருந்து ஆம்புலன்ஸ் ஃப்ரீயா தான் வரும், அதை வந்து நிப்பாட்டி நீ எதுக்கு ஆள் ஏத்தாம வர அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுன்னு இருக்கணுங்க தானே. இப்ப ஃபார்ம் இல்ல நான் நாளைக்கு வரேன்னு சொன்னா கூட இவங்க நிப்பாங்களா இல்ல கேட்பாங்களான்னு சந்தேகம் பண்ணலாம் இல்லையா நாங்கெல்லாம். அப்போ நீங்க இந்த மாதிரி தூண்டி விடுற மாதிரி பேசுறீங்க. இந்த மாதிரி நரேஷனை ஏன் வந்து ஒரு பூத் லெவல் ஆபீசர்ஸ் மேல நீங்க செட் பண்ண ட்ரை பண்றீங்க? திமுக ஆட்சியில் இருப்பதனாலேயே வந்து அதற்கு கீழே வந்து வேலை செய்யற அதிகாரிகள் அத்தனை பேரும் திமுகவை சார்ந்தவர்களா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்களுக்கான வேலை எல்லாம் இருக்கும். வியூ ஆபீஸ்ல அவங்களுக்காக நியமிக்கப்பட்ட வேலைகள் பெண்டிங்ல நிறைய இருக்கும். அங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கும். டீச்சர்ஸ்க்கு ஸ்கூல் இது எக்ஸாம் வரப்போகுது, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு இந்த எலெக்ஷனுக்காக அந்த நபர்கள் வந்து எக்ஸ்ட்ரா டைம், சாட்டர்டே சண்டேயா இருக்கட்டும், எதுவானாலும் இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா டைமையோ இல்ல அவங்க ஒர்க்க மத்த டீச்சர்ஸ் கிட்ட அசைன் பண்ணிட்டோ இங்க தெருவுல ஃபீல்ட்ல வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்கள நீங்க அச்சுறுத்தும் விதமாக இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கீங்க. அதுதான் உண்மை. ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்க சொல்றத உண்மையை நினைச்சே நம்ம பேசி பார்ப்போம். அதாவது உங்களோட தாவேக்கா அப்படின்னா உங்களுக்கு மட்டும் ஃபார்ம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லாட்டினா உங்களுக்கு வந்து ஃபில் பண்றதுக்கு அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்களே சொல்றீங்களே ஆன்லைன்ல அவைலபிளா இருக்குன்ட்டு. இது எது மாதிரி இருக்கு அப்படின்னா, ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு ரீல்ஸ் வந்து வைரல் ஆச்சு. இந்த தாவேக்கா
கட்சிக்காரங்க அதுக்கு வந்து பில்டப்லாம் போட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க முடிஞ்சுன்னா, எப்படி ஒரு ஓட்டர் ஐடி வாங்கணும், என்ன ஃபார்ம் கூட ஃபில் பண்ணணும்னு தெரியாத தற்குறிங்கெல்லாம் சேர்ந்து, நண்பா நம்பீஸ் நாங்க வந்து ஓட்டர் ஐடி வாங்கிட்டோம், நானும் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தானுங்க. அந்த ரீல்ஸ்க்கு சற்றும் குறைவில்லாத தற்குறி தலைவனாகவே விஜய் இருக்கிறாரு அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. சரி, நீங்க சொல்ற மாதிரியே டிஎம்கே உங்களுக்கு வந்து ஓட்டு கிடைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி இந்த எஸ்ஐஆர் இறக்கிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதான் நீயே சொல்றிய இப்ப ஆன்லைன்ல இருக்குன்னு, போய் இறக்கி டவுன்லோட் பண்ணு. இல்ல இவ்வளவு 9 நிமிஷம் வீடியோ போட்டேல, யாரையாவது பக்கத்துல விவரம் தெரிஞ்சவங்களை உட்கார வச்சு இந்த லிங்க்குக்கு போங்க, இப்படி டவுன்லோட் பண்ணுங்க, இதெல்லாம் ஃபில் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி நீயே கைட் பண்ணிருக்கலாம்ல. எதுக்கு திமுக உட்கார்ந்து நோட்டிட்டு இருக்க? கடைசியில ஒண்ணு பேசியிருக்கான் பார்க்கணும். அதுதான், அது ஒண்ணு போதுங்க, வாழ்நாள் முழுவதும் இவன் ஒரு தற்குறி அப்படின்னு நம்ம எழுதி கொடுத்துடலாம். அதாவது வாக்குச்சாவடிக்கு முன்னாடி மொத்த தமிழ்நாடும் போய் நிக்கணுமா, அத பார்த்து இது தமிழ்நாடா இல்ல தமிழக வெற்றி கழகமா அப்படின்னு எல்லாரும் யோசிக்கணுமா, ஆச்சரியப்படணுமா, அந்த மாதிரி போய் நிக்கணுங்க. சரி, எதுக்கு நிக்கணும்னு தெரியல, அதை விட்டுருங்க. ஏண்டா தமிழ்நாட்டுல இருக்கிற மொத்த பேரும் உன்னை நம்பிதான் இருக்காங்க, உனக்குதான் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க, போட போறாங்க நம்பிட்டு இருக்கியா? இல்லாட்டினா குறைஞ்சபட்சம் இந்த ஜென்சி எல்லாம் உனக்குதான் ஓட்டு போடுவாங்க நம்பிட்டு இருக்கியா? தயவு செய்து உன் கூட இருக்கவங்க சொல்றதெல்லாம் நம்பாத. பாத்தியில திமுக நடத்தின அந்த விழால எத்தனை குழந்தைங்க வந்து தான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த அனுபவத்தையும் தான் மேல் படிப்புக்கு வந்து இந்த தமிழ்நாடு அரசு செஞ்சிட்டு இருக்கிற நலத்திட்டங்களையும் பேசினாங்கன்னு. அவங்க எல்லாருமே ஜென்சி தாண்டா. தமிழ்நாடு அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிற்கணும். அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்லை தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கணும்.